أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا وما من دابة في الأرض إلا على الله رزقها صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளரும் நிகரில்லா பேரன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக நாயனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான அண்ணன் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை ஒட்டி வாழ்ந்து மறைந்த அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் நேர்வழி நடந்த நல்லோர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழக்கூடிய நம் சமுதாயத்தினர் அத்துணை பேர் மீதும் குறிப்பாக ஜும்மாவுடைய இந்த வணக்கத்தை நிறைவேற்றும் முகமாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்கின்ற ஒரு உயரிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் அதனுடைய அடிப்படை தத்துவங்களை விளங்கி கொண்டால் நாளை மறுமையில் நமக்கு கூறி இருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருந்தாலும் அதன்படி வாழ்ந்தால் இந்த உலகத்தில் கூட அமைதியான முறையில் மகிழ்ச்சியான முறையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையினை நாம் பெற முடியும் என்கின்ற ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை நமக்குள் ஏற்படுத்தும் முகமாக ஒரு சின்ன விஷயத்தை பற்றி, விஷயம் சிறிதாக இருந்தாலும் கழுகு சிறிதாக இருந்தாலும் காரம் எப்படி அதிகமாக இருக்கிறதோ நாம் நினைப்பது போல அது ஒரு ஈமானை சார்ந்த விஷயம்தான் என்று சொன்னாலும் நாம் ஆழ் மனதில் அதனை எப்படி புரிய வேண்டுமோ, எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அப்படி நாம் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக நமக்கும் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால் தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைத்தல். அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைத்தல் என்பது நாம் எல்லோரும் நம்பிக்கை கொண்டவர்கள் தானே என்று நாம் நினைக்கின்றோம். அதன் பிரகாரம் வாழ போய்த்தான் நாம் இன்று ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய அந்த அருளை எதிர்பார்த்தவர்களாக, அந்த கூலி எதிர்பார்த்தவர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று நாம் மனதிற்குள் நினைக்கலாம். ஆனாலும் பெரும்பாலான முஸ்லிம்கள் மத்தியில் இங்கு வந்திருக்கக்கூடிய அல்லது இங்கு வராமல் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையினை நாம் கொஞ்சம் உற்று நோக்கினோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்து, மகிழ்ச்சியையும் இழந்து, சதா எப்பொழுதும் கவலை ஊறக்கூடிய அல்லது கவலையை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய அல்லது கவலையை உள்ளத்தில் வைத்து பூட்டி வைத்திருக்கக்கூடிய மனிதராகத்தான் நாம் பார்க்கின்றோம்.
இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ்வின் மீது நாம் எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வதனுடைய தவறுதான் அது. எப்படி நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்னார்களோ அதன் போல நாம் நம்பிக்கை கொள்ளாமல் அல்லது நம்பிக்கை வைத்தும் அதனை முழுமையாக நாம் பின்பற்றாமல் இருப்பதனுடைய அந்த காரணத்தினால்தான் பெரும்பாலான மனிதர்கள் 99% என்று சொல்லலாம் சதா கவலையிலும், வாழ்க்கை ஏதோ முடிந்து விட்டது, எப்பம் பார்த்தாலும் சோதனை தான், இதெல்லாம் என்ன வாழ்க்கை என்கின்ற நினைப்பில் சில நபர்கள் தவறான பாதைக்கு சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். சில நபர்கள் தற்கொலையும் செய்வார்கள். சில நபர்கள் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பிரச்சனை இல்லை என்பது போல அதை கடந்து சொல்வார்கள். ஆனால் உண்மையான ஒரு மூமின், உண்மையான ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பாடம் கற்பிக்கின்றார்கள். அது என்ன? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எல்லாரும் கேட்டதுதான். அல்லாஹ் தான் எனக்கு பொறுப்புதாரி, அல்லாஹ்வின் மீது தான் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்கின்ற இந்த உறுதியான பொறுப்பு சாற்றுதல் என்கின்ற அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்துகின்ற அதனை நாம் ஆழ் மனதில் பதித்தோம் என்று சொன்னால், அதனை விளங்கி நாம் நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால், எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவினானோ அதுபோல் நமக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறான். நாம் நினைக்கிறோம் அது நமக்கெல்லாம் அற்புதம் கிடைக்குமான்னு. நிச்சயமாக கிடைக்கும். அறியாத புறத்திலிருந்து நமக்கு அற்புதம் கிடைக்கும். ஆனால் நம்ம அதை விளங்குறதில்லை, அதை ஈஸியாக கடந்துட்டு போகிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதுக்குள் இருத்தி நாம் சில விஷயங்களை கஷ்டம்னு நினச்சிருப்போம். இதையெல்லாம் கடந்து போக முடியுமா, இதெல்லாம் எதிர்கொள்ள முடியுமா நம்ம நினச்சிருப்போம். ஆனால் கொஞ்சம் சிந்தனை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னு வைங்க, எப்படி அது நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. இது எப்படி நமக்கு எளிதாக கடந்து போக முடிஞ்சது? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உணர்த்துறான், ஆனால் அவன் உணர்றதில்லை. அந்த உணராதனுடைய விளைவுதான் அல்லாஹ்வின் மீதான தவக்கலை முழுமையாக வைப்பதில்லை. அல்லாஹ் தஆலா பொதுவாக மனிதன் நிச்சயமாக பதறுபவனாக தான் படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஹொலிக்கல் இன்சானும் மலுவா, அவன் பதறக்கூடியவனாக, திடுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் திடுக்குறவனாகத்தான் இருக்க படைக்கப்பட்டிருக்கான் அல்லாஹ் சொல்றான். அப்படி படைக்கப்பட்ட அந்த மனிதன் அவனுக்கு ஏதாவது தீங்கு வந்துச்சுன்னா அப்பவும் பதற்றப்படுறான். ஆனா யார் ஹைர் இருக்குத, நன்மை இருக்குல்ல, அதையும் அதை எதிர்கொள்ளுகின்ற பொழுது அப்பவும் பதட்டம் அடைகிறான். பொருளாதாரம் நம்ம முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான தேவை. இப்போ பொருளாதாரம் இல்லாத போது இவ்வளோ பெரிய பதட்டம் இருக்கிறது. பணம் இல்லையே, காசு இல்லையே, நான் என்ன செய்யறது? என் பிள்ளைக்கு எப்படி நான் பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டுறது, வேனுக்கு பணம் கட்டணுமே, சாப்பாடுக்கு என்ன செய்யறது? ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடியதெல்லாம் யோசனை பண்ணி கவலைப்படுறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு பணத்தை தந்துட்டா அப்பவும் என்ன செய்யணும்னா நிலை நபர்கள் பதட்டம் அடைகிறோம். பதட்டம் அடைஞ்சா என்ன செய்வோம்? அல்லாஹ் தஆலா நமக்கு பணத்தை தந்திருக்கிறான, அப்போ அது எப்படி நம்ம செலவழிக்கணும் அப்படிங்கிறத விளங்காம கஞ்சித்தனம் பண்றான். அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறாங்க சூரத்துல் மாஆரிஜில். எப்படி? இல்லல் முஸல்லின்னு சொல்லி முடிக்கிறான். தொழுகையாளிகளை தவிரத்தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டா அவர்கள் என்ன செய்வாங்க? பதட்டத்தோடு இருப்பார்கள். தொழுகையாளிகளை தவிரங்கிறான். அப்ப தொழுகையாளிகள் நாம் எல்லாருமே தொழுதுதான் இருக்கிறோம். நமக்கும் அந்த பதட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. நமக்கும் அந்த பதட்டம், இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர்கள் இருப்பீங்க, மனசுக்குள்ள பூட்டி இருக்கலாம் ஒரு பதட்டம். என்னுடைய எதிர்காலம் என்ன செய்யறது? என்னுடைய சந்ததியினுடைய எதிர்காலம் என்ன செய்யறது? இன்னைக்கு வந்துட்டான் மோடி, என்ன பேசிட்டு தான் இருக்கிறோம். மோடி வந்துட்டான், என்ன செஞ்சிருவான்? ஐயோ போச்சுரா, நம்மளெல்லாம் தெருவில் விட்டுருவான், சிஐஏ திரும்ப கொண்டு வந்துருவான்,
பாபர் மசூதி அடிச்சு அவன் கோயிலை கட்டின மாதிரி வேற ஏதாவது ஒரு கோயிலை கட்டிடுவான், இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இதை ஆள் மனுஷன் எப்படி புகுத்த வேண்டும்னா, அவன் நினைச்சால் நடக்காது. யாரு? மோடி நினைத்தாலும் எவ்வளோ பெரிய மிருக பலம் கொண்டவனாக இருந்தாலும் சரி, அது நினைச்சா நடக்காது. அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு சோதனையாக தந்திருக்கிறான், இன்னும் அதிகமாகணும். எந்த ஒரு பதட்டத்திலையும் நமக்கு எப்படி உள்ளத்தில் நம்ம உள்வாங்கணும்னா, அல்லாஹ் இதை சோதிக்கிறாங்க, நம்ம உள்வாங்கணும். அது யாருக்கு உருவாகும்? அல்லாஹ்வின் மீது யார் முழுமையாக தவக்கல் வைக்கிறார்களோ, அல்லாஹ்வின் முழுமையாக யார் நம்பிக்கை கொள்கின்றார்களோ, அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் தான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வகையில் அவர் தரக்கூடிய பொருளாதாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் தர்மம் பண்ணுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வாக்கு. அவர்கள் அப்படித்தான் இருப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா அந்த அடையாளம் விட்டு காமிக்கிறான். இப்போ நாம மனசுக்குள்ள நினைச்சு பார்ப்போம், நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த தவக்கல் வைக்கின்ற பொழுதுதான், முழுமையான அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்ற பொழுதுதான் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், உள்ளத்துல உறுதி கிடைக்கும். அதை புரியாதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? என்ன சொல்லுவான் மனுஷன்? அறகுறையா இருக்கிறவன் ஒரு மாதிரியா பேசுவான், கொஞ்சமா இருக்கிறவன் அது வேற விதமா பேசுவான். அப்படி பேசுகின்ற பொழுது உள்ளத்துல ஈமான் உள்ள உறுதியான அந்த தவக்கல் வைத்தவன் எப்படி சொல்லுவான்? ஓடா, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லுவான். ஆனா அவன் எப்படி பேசுவான்? முனாஃபிக்குகள் சொன்னது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். தர்ரஹா ஹாவுலாய் ஹர்ரஹா தீனு ஹாவுலாய். யாரு? அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து போகிறவன் ஒரு முடிவு எடுத்துட்டு, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், எந்த பிரச்சனையும் என்னை தீண்டா, எந்த பிரச்சனை வந்தால் நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன், அதை நான் கடந்து போவேன்னு சொல்லக்கூடியவனை பார்த்து அவன் சொல்லுவான். யாரு? யார் அறகுறையில் இருக்கிறாங்களோ, இல்லை முனாஃபிக்கள் யார் உள்ளத்துல குடிகொண்டு இருக்குதோ அவன் சொல்லுவான், இவன் பொறி எப்போ பார்த்தாலும் மார்க்கம் அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸ் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான். இவன் வாழ்க்கையில் உருப்பட மாட்டான். ஆனால் இவன் சொல்லுவான், யாரு? இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுதியான ஈமான் தவக்கல் வைத்தவன் சொல்லுவான், இந்த நான் செய்யக்கூடிய இந்த காரியம், நான் எடுத்து வைக்கக்கூடிய இந்த முயற்சி அல்லாஹ் தான் எனக்கு வெற்றியை தருவான்னு சொல்லுவான். வெற்றியும் கிடைக்கும். இது நாம அஹ்ஸாப் போர்ல நடந்த விளைவுகளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி. எப்படின்னா, அஹ்ஸாப் போருங்கிறது பத்ருக்கு அடுத்து உஹதுலையும் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் முஸ்லிம்களுக்கு எந்த அதிகமான சேதாரம் இல்லாமல் சில வெற்றிகளோடு திரும்பி வந்தாங்க. அஹ்ஸாப் போருங்கிறது எப்படின்னா, மதீனாவை சுற்றி இருந்த கிராம மக்கள், யகூதிகள், முனாஃபிக்குகள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மூமின்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதவு போல இருந்து கொண்டு மற்றவனையெல்லாம் படையெடுத்து வர செய்துட்டான். அப்ப அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இதுக்கு எப்படி அதை கையாண்டார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் இதை எப்படி கையாண்டார்கள்? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சோதனையை வைத்தார். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவருடைய சார்ந்த தோழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் சோதனை வைத்தார். அப்படி வைக்கின்ற பொழுது மதீனாவை சுற்றும் அகழ் தோண்டியாச்சு, குழி தோண்டியாச்சு. தோண்டுனா எங்க காஃபிர்கள் தாக்க வராங்களோ அந்த இடத்துல போய் நிற்கணும். இல்லைன்னா ஒட்டுமொத்த அகழில் எங்கெல்லாம் தோண்டப்பட்டிருக்கோ அங்கெங்கெல்லாம் ஆட்கள் நிப்பாட்டி வைக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருந்து கொண்டு தான் வில்லை வைத்து அவங்க போரிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த உள்ளுக்குள்ள இருந்த அந்த முனாஃபிக்கீன்களும் ஈமான்ல பலகீனமானவர்களும் அவங்க சொன்னது எப்படின்னா, எத்ரீபாசிகளே லா முகாமலக்கும், முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, உங்களை எல்லாம் சுற்றி எல்லாம் ஒன்று திரண்ட யாரு? அரபு தேசத்தை சேர்ந்த இணை வைப்பாளர்களும் காஃபிர்களும் ஒட்டுமொத்த அரபு மக்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுத்து அகழ்ல சுற்றி நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப இருந்த உள்ள இருந்த எங்க மதீனாவில் அந்த அகலுக்குள்ள இருந்த முனாஃபிக்கீன்களும் உள்ளத்துல ஈமான் பலகீனமானவர்கள் எப்படி சொன்னாங்க? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு ஏமாற்றத்தை தான் வாக்களித்தார்கள். எப்படி சொன்னாங்க?
அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஏமாற்றத்தை தான் வாக்களித்தார்கள். ஆனால் அவங்க விளங்கலை. மூமின்களை பொறுத்த மட்டும் அதுல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, உறுதியா இருந்தாங்க. ஏன்? அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் இந்த இஸ்லாத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவர்களுடன் போரிட்டார்கள். இது அல்லாஹ் தஆலா சிலாகித்து சொல்றான். எப்படி சொல்றான்? அவர்கள் மூமின்கள் நீ தீனுன்னு சொல்லிட்டு இருக்கிற, எங்களை கேவலப்படுத்துற, எங்களை கேள்வி நையாண்டி பண்ற, இது இல்லடா, அல்லாஹ்வும் அவருடைய தூதர் இப்படிலாம் நடக்கும், இது சோதனை என்பதை நாங்கள் விளங்கியிருக்கின்றோம், அதனால் நாங்கள் போரிட்டு கொண்டிருக்கின்றோம். அப்ப சொன்ன வார்த்தை தான் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். எந்த இடத்துல நம்ம அதை புரியணும்? இன்றைக்கு பொதுவாக எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு தௌஹீதை புரிந்து குர்ஆன் ஹதீஸை புரிந்து அதை வாழ்வியலாக நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தால், கல்யாணமாக இருந்தாலும் சரி, தௌஹீது முறைப்படிதான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சு இருந்தும் கூட அதில் பின்வாங்கக்கூடிய ஆட்களை பார்க்குறோம். இந்த ஊர் என்ன சொல்லும், இந்த ஊரில் என்ன எப்படி பேசுவான், எனக்கு தஃப்தர் தர மாட்டானே, என்ன மைய அடக்க விட மாட்டானே, இப்படி பேசுகிற ஆட்களை பக்கத்தானே செய்கிறோம். உள்ளுக்குள்ளே பேசக்கூடிய ஆட்களை பார்க்குறோம். ஆனால் இதுலேயும் சில நபர்கள் உள்ள உறுதி, உன்னை போடா, நீ என்ன இறந்து போனதுக்கப்புறம் பெணம், நீ என்ன அடக்கு, நான் என்ன அடக்காட்டா என்ன, உன் மீது கடமை, நான் இறந்துட்டா என்ன அடக்கம் பண்ண வேண்டியது கடமை யாருக்கு? சுத்தி இருக்கிறவங்களுக்கு. அப்ப அந்த ஈமான்ல அந்த அவர் மரணம் அடைஞ்சா அவருக்கு ஈமான் தரஜா கூடிரும். அப்ப அவருக்கு அந்த கவலை இல்லை. எது, நான் இறந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இருந்தா எனக்கு என்ன, சரி நான் இறக்கல, என்னோட வீட்டில் வேற யாரும் இறந்தா அப்படிலாம் யோசிப்பாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. முனாஃபிகீன்கள் எப்படிலாம் தூண்டுனார்களோ, மனைவி மக்கள் எல்லாம் விடுத்து அங்க நின்றுட்டு இருக்கிற இங்க வாங்கலான்னு சொன்னா முனாஃபிகீன்கள் அந்த அஹ்ஸாப் போர்ல. ஆனா மூமின்கள் எப்படி இருந்தாங்க? எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், நாங்கள் பாதுகாப்பாக உணர்கிறோம், ரசூல் பின்னாடி போறோம், அல்லாஹ்வுடைய தூதர் பின்னாடி போறோம். இது போல என் வீட்டில் ஏதாவது தாயோ தகப்பனோ அண்ணனோ தம்பியோ மனைவியோ பிள்ளை யாரோ இறந்துட்டாங்க, அப்ப அடக்கம் பண்ணது இருக்கிறதே இருக்குது. என் வீட்டு பின்னாடி அடக்கம் பண்ண போற, ஏன் கூடாதா? வேற ஏதாவது ஒரு நிலம் கிடைக்கும், வேற ஊர்ல போய் நம்ம பண்ணிட்டு போறோம். அந்த ஈமானுடைய உறுதிக்கான சொல்ல வர்றோம். தவக்கல் அல்லாஹ்வின் மீது வைத்தால் எப்படிலாம் வைக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. எப்படி நீங்கள் அல்லாஹ்வின் மீது எப்படி நீங்க பொறுப்பு சாட்டணும்? காலையில் எழுந்திருச்சு எப்படி பறவை தன்னுடைய உணவை தேடி போகின்றதோ அதுபோல நீனும் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால் பறவைகளுக்கு எப்படி உணவளிப்பான் அல்லாஹ் தஆலா, அதுபோல உங்களுக்கு உணவளிக்க தயாரா இருக்கிறான். நாம் அதை உணர்றது இல்லாதனால தான் நம்ம எப்போ பார்த்தாலும் கவலையோட கஷ்டத்தோட சதா எப்போ பார்த்தாலும் புலப்போம், எப்போ பார்த்தாலும் காசு இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்போ எனக்கு பண கஷ்டமா இருக்கு, எப்போ பார்த்தாலும் சாப்பாடுக்கு நான் என்ன செய்யறது, இப்படிங்கிற புலப்பமே எதனால? இந்த அல்லாஹ்வின் மீதான தவக்கல் வைக்க. ஒரு நாள் பட்டி கிடப்போமா, அல்ல ஒருவேளை பட்டி கிடப்போமா? யாரும் பட்டி கிடக்கிறது இல்லை. அல்லாஹ் தஆலா மறைமுகமாக உதவுவான்னு அந்த நம்பிக்கை இல்லாதனால தான் நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன செய்யறது? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாதனால தான் வேற எங்கேயும் இல்லாமல் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதும் வேற வேற நோக்கங்களுக்காக செல்றதும் என்ன காரணம்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் முழுமையாக அல்லாஹ் தஆலா தயாரா இருக்கிறான். அதனால தான் அஹ்ஸாப் போர்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அந்த 3 போரும் பயங்கரமான முறையில் நடந்த போர். பத்ர், உஹத், அஹ்ஸாப். இடையில சின்ன சின்ன போர்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த அஹ்ஸாப் போர்ல பின்னாடி தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்றைக்கு நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஏன்? அல்லாஹ் தஆலா மறைமுகமாக மூமின்களுக்கு உதவுவதற்காக கடுமையான காற்றையும் குளிரையும் அடித்து எதிரிகளை ஓட செய்து விட்டான். அப்ப சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைய நாள் முதல் இனி நாம் தான் போர் தொடுப்போம். யார் மீது? எதிரிகள் மீது நாம் தான் போர் தொடுப்போம். நம்மள்ட்ட யார் வரமாட்டான், வாலாட்ட மாட்டான். நம்பிக்கை எப்படி வச்சு சொல்றாங்க பாருங்க. அது நடந்ததா இல்லையா? வாழ்க்கையை பார்க்குறோமா இல்லையா? மக்கா வெற்றிக்கு போகிறோம், மக்காவுக்கு தான் போனாங்க. வேற வேற தபூக்கு தான் போனாங்க. இஸ்லாம் பரவுவதற்கான காரணம் மக்கள் எல்லாம் படையெடுத்து போனார்கள், அல்லது இஸ்லாத்திற்காக சொல்ல போனார்கள். சொன்ன இடத்தில் போர் நடந்தது, ஆனால் யாரும் முஸ்லீம்களை தாக்க வரவில்லை. என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு.
இன்றைய தேதி, இன்றைய நாள் முதல் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நாம தான் போர் தொடுப்போம், நம்மீது யாரும் போர் தொடுக்க மாட்டார்கள். மூமின்கள் நம்பினார்கள். அந்த தவக்கலை எப்படி வைக்க வேண்டுமோ, அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ, அல்லாஹ்வின் மீது பொறுப்பை எப்படி சாட்ட வேண்டுமோ அப்படி இருந்ததன் உடைய விளைவுதான் இன்றைய வரைக்கும் நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கணும். அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தினாலையும், அவர்கள் செய்த தியாகத்தினாலையும், அவர்கள் கொண்ட ஈமானுடைய உறுதியினாலையும் நாம பின்பற்றி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அப்படி நம்பிக்கை வைத்தார்கள். நாம அந்த நம்பிக்கையினால்தான் வெறும் கதையாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இதை கேட்டுட்டு இருக்கோம். இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். ஹஜ் நாள் வந்தாலே இதை நம்ம கேட்கிறோம். சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் மனப்பாடமா பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ உட்கார்ந்து அவங்களுக்கு எப்படி அது பூஞ்சொலியாக மாறியது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஆனால் அல்லாஹ்வின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்தது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ, எப்படி பொறுப்பு சாட்ட வேண்டுமோ அப்படி பொறுப்பு சாட்டினார்கள். எப்படி நம்பிக்கை வைக்கணுமோ அப்படி நம்பிக்கை வைத்தார்கள். அதனுடைய விளைவுதான் அவர்களுக்கு அந்த நெருப்பு என்பது அல்லாஹ் மறைமுகமாக சொல்லப்படவில்லை. எந்த ஹதீஸிலையும் எந்த ஒரு வசனத்திலையும் மறைமுகமான அல்லாஹ்வுடைய அருள் இருந்ததுனால தான் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அப்ப இத நம்ம ஆழ் மனதில் புரியாதனுடைய விளைவுதான் இன்றைக்கும் கூட, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள கஷ்டம், குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை. என்ன, என் மகன் இப்படி வளர்றானே, உங்க அண்ணன் மகன் இப்படி வளர்றானே, இல்லை என் மகன் என்னுடைய பிள்ளை இப்படி வளருது, என்னுடைய தங்கச்சி பிள்ளை இப்படி வளருது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அந்த முழுமையான நம்பிக்கை இல்லை. அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டால், அல்லாஹ் எப்படி சொல்றானோ அப்படி நடந்து விட்டால் மறைமுகமான அருள் நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஆழ் மனதில் அந்த ஈமானை, உறுதியை நாம் வைக்காததனுடைய விளைவு தான் இதெல்லாம் குழப்பம். அவன் மட்டும் எப்படி கடை நல்ல ஜெகஜோதியா நடந்துட்டு இருக்க வியாபாரம் எனக்கு வரமாட்டேங்குது. அல்லாஹ் தஆலா எப்படி நடப்பான் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. எப்படி என்னுடைய அடியான் என்னை எப்படி அவன் மனதில் நினைக்கின்றானோ அப்படியே நடந்து கொள்வேன். எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணி பாருங்க. நாம அல்லாஹ்வை எப்படி நம்புகின்றோமோ, அல்லாஹ்விடம் எப்படி நாம் நடந்து கொள்கின்றோமோ அப்படி நடந்தா அல்லாஹ் அப்படி நடப்பான். அடிக்கடி கேட்ட ஹதீஸ் தான் இது. அதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் இந்த இதில் தவக்கலோ சேர்த்து நம்ம புரிஞ்சுட்டோம்னு வைங்களேன், நிச்சயமாக நாம என்ன செய்யலாம். உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன இழப்பு வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், அது என்ன, அதாவது வாழ்க்கையில் சாவ போற நிலையில இருந்தாலும் நமக்கு நிம்மதியான ஒரு ஒளி கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லியும் காமிக்கிறான் சூரத்துல் பக்ராவில். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. அல்லாஹ் பொறுப்புதாரி. யாருக்கு பொறுப்புதாரி? யுஹ்ரிஜுஹும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர். மூமின்களுக்கு பொறுப்புதாரி. அவன் தான் அந்த இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறான். யார? மூமின்களை அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அல்லாஹ் மீது தவக்கல் வச்சுட்டா நாம நினைப்போம், எப்படி இது ரொம்ப இருட்டாக இருக்குது, எப்படிவா போறது. ஆனால் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை, ஏதாவது ஒரு சின்ன வெளிச்சத்தை, ரூம் முழுவதும் நம்ம அடைச்சி போட்ட, ஒரு அறையில் அடைச்சி போட்டால் ஏதாவது ஒரு வகையில் காற்று எப்படி வருதோ அது போல அல்லாஹ் நமக்கு வழி காமிப்பான். இந்த புரிதல் இல்லாதனால தான் எவ்வளோ பெரிய சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நாம் அங்கலாய்க்கிறோம். நாம் அதை கவலைப்படுறோம். அதை சின்ன விஷயத்தை பெரிய புதாகரமாக்குறோம். சாதாரண அண்ணன் தம்பி பாகப்பிரிவினையாக இருந்தாலும் சரி, எப்போ எனக்கு நான்லப்பா கஷ்டப்பட்டேன், ஏன் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வச்சு அண்ணனுக்கோ தம்பிக்கோ விட்டு கொடுங்களா. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நீனா கொண்டு வந்த இது நீ கொண்டு வந்தியா? இல்லையா? அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தது தானே. நம்ம அப்படிதான் நம்பணும். அல்லாஹ் நாடுனா எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் நம்ம ஊரில் பார்க்குறோம், திடீர்னு பணக்காராயிடுறாரு. ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா அவருக்கு அருள் புரிகிறார். தவறான, அதாவது சம்பாத்தியத்தை பற்றி நான் சொல்லலை. ஏன்னா நம்ம நினைப்போம் அவன் எங்கேயாவது கொள்ளடிச்சுட்டு வந்திருப்பான், நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். யார் மீது நம்பிக்கை வைக்கிறது இல்லையா, யார் மீதும் நல்லெண்ணம் கொள்வது இல்லையா. இப்படி ஈஸியாக கடந்துட்டு போயிடுறோம். யாராவது ஒரு ஆள் திடீர்னு பணக்காரர் ஆகிட்டாருன்னா அவன் எங்கே இருந்தால் அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவன் அங்கே கொள்ள. ஆனால் நம்ம நல்லெண்ணம் வைக்கிறது இல்லை.
ஏன்னா நம்மளுடைய உள்ளம் அப்படிதான் ஆகி போச்சு, யாரையாவது ஒரு ஆளை குறை சொல்லிகிட்டே இருக்கிறது. அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆள் உழைக்கிறார், இல்லை உண்மையிலே யாராவது ஒரு ஆள் ஒரு பரிசாக ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்துருப்பார். இப்போ நம்ம நினைக்கிறோம் யாராவது கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. அல்லாஹ்வுத்தாலா மறைமுகமாக உதவுனா உனக்கு கொடுப்பாங்க. இப்போ திடீர்னு நம்ம வீட்டை தோண்டோம்னா வந்து தங்க புதையல் கிடைக்கிறது இல்லையா? அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சா இருக்க தானே செய்யும். ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு நம்ம ஒரு இடத்துல மனம் வாங்கி போட்டிருப்பாங்க நம்முடைய தாயோ தகப்பனோ முன்னாடி ஒரு காலத்தில். இன்னைக்கு நம்ம கோடைக்கணக்கில் போகுதா இல்லையா? யாரும் நினைச்சு பார்த்துருப்போமா? அப்போ இதெல்லாம் மறைமுகமான அருள். இது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய. அதனால தான் அந்த கொஞ்ச நெஞ்ச ஈமானுக்காண்டு அல்லாஹ் தான் இவ்வளோ நமக்கு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறான். நாம் வந்து ஒன்றும் இந்த சஹாபாக்களுடைய அந்த ஈமான தரஜாவோட ஒப்பிட முடியாது, நபிமார்களுடைய அந்த அவங்களுடைய ஈமானோட ஒப்பிட முடியாது. ஆனாலும் நாம நிறைய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டிருக்கிற காரணம் சின்ன சின்ன தவக்கல் வைக்க. ஆனால் முழுமையாக வைத்துக் கொண்டால் நிச்சயமாக ஒட்டுமொத்த சமுதாயமும் தண்ணீர் வரை எந்த பிரச்சனையும் இருக்காது. எவ்வளோ பெரிய எதிரி நமக்கு எதிராக சூழ்ந்து வந்தாலும் சரி, அது கால் தூசிக்கு சமம் நம்ம வந்து போய்கிட்டே இருப்போம். அது அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை இல்லாதவனுடைய விளைவுதான் இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் என்பதை நாம் புரிந்து கொண்டாலே போதும். அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பதற்கு அது ஒன்றே போதும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எப்படி நம்மை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறு சொன்னார்களோ, நம்ம அடிக்கடி இங்கே இருக்கக்கூடிய இமாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், குல் ஆமன்து பில்லாஹ் ஃபஸ்தகீமு. இது சாதாரணமாக கடந்துட்டு போகிறோம். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ், அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள், உறுதியாக இருக்கு. எப்படி உறுதியாக இருக்கிறது? இதுதான். எந்த கஷ்டம் தான் அல்லாஹ் அனுப்பிட்டேன். ஏன்? என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் எனக்கு மட்டுமில்லை, இந்த உலகத்தினுடைய அனைத்திற்கும் பொறுப்புதாரே அல்லாஹ். ஒட்டுமொத்த மனித குலம், நான் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித குலம் மற்ற ஜீவராசிகள் அனைத்திற்கும் பொறுப்புதாரிய யார்? அல்லாஹ் தஆலா. வலில்லாஹி முல்கு ஸமாவாத். அவன் தான் அரசன், அவன் தான் சொந்தக்காரன். அந்த சொந்தக்காரன் நமக்கு எப்படினாலும் உதவுவான் அப்படின்னு அந்த தவக்கல் வைக்க வேண்டிய இடத்தில் நாம் ஈமான் கொள்ளுகின்ற விதத்தில் வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் நமக்கு அப்படித்தான் வழிகாண்பித்து இருக்கின்றார்கள். எப்படி என்னுடைய அடியான் என்னை நினைக்கின்றானோ அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன். ஒரு ஷான் வந்தா ஒரு முளை வருவாங்கிறான். ஈஸியாக இந்த ஹதீஸ் நம்ம கேட்டு கடந்து போயிட்டே இருக்கிறோம். முழுமையான முறையில் நம்ம நம்பிக்கை வச்சா முழுமையாக தருவான். அங்கே ஒரு காலத்தை அல்லாஹ் தஆலா அப்படி தான் வச்சிருப்பான். நீ எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா உனக்கு தருவான் அருள். ஆனால் முழுமையாக வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக பையில ஒரு பைசா இல்லாம உங்களை எங்க அமெரிக்கானாலும் கூட்டு போயிட்டு வருவான். அல்லாஹ் நினைச்சா நடக்குமா இல்லையா? ஒரு பைசா இல்லாம சந்திர மண்டலத்தை கூட போயிட்டு வந்துடலாம் நினைத்தால், நம்பிக்கை வைத்தால். ஆனா அந்த நம்பிக்கையை நாம் என்ன செய்யறது இல்லை, முழுமையாக வைக்கிறது இல்லை. ஆகையினால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்து நிம்மதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் நிம்மதியான வாழ்க்கை முறைக்கும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நம்பிக்கை தான், அல்லாஹ்வின் மீது தவக்கல் தான். அதை முழுமையாக நாம் கடைபிடிக்கின்ற பொழுது, அதை உணர்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னை மாக்கர்கள் உருவானாக. வாஹதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எப்பொழுதுமே வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன கொஸ்டின் வந்துடும் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது. எப்படி வரும்னா, நீ எப்போ பார்த்தாலும் அல்லான்னு போயிட்டு இருந்தால் அல்லாஹ் மீது தவக்கத்தை வச்சு நம்ம எப்படி சாப்பிட்றது, என்ன செய்கிறது? நம்ம இஸ்லாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. நாம் அப்படி விளங்கியிருக்கிறோம். வீட்டில் அல்லாஹ் தான் எனக்கு எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு நம்ம வீட்டில் உட்காந்துருந்து சாப்பாடு கிடைக்குமா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் தஆலா சில சபபுகளை, சில காரணஹாரியத்தோடு படைச்சிருக்கான். அந்த உலகத்தில் சில காரணஹாரியங்களோடு படைச்சிருக்கிறான். நம்மை இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடியவர்களுக்கு யாரோ தாயோ தகப்பனோ பிள்ளை குட்டிகளோ இருக்க போய் தான் நம்ம அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிகிறான். ஒரு காரணங்கள் இருக்கும்.
அது இல்லாமல் இருக்க. நமக்கு அல்லாஹ் தஆலா உதவி புரிகிறான்னா, நான் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வச்சிருக்கிறேன், என்னுடைய திறமை தான் காரணம், அது அல்ல அங்கே மேட்ரு. அல்லாஹ் தஆலா உங்கள் மூலியமாக அவர்களுக்கு உணவளிக்கிறான். உங்கள் மூலியமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உணவளிப்பதற்காக அல்லாஹ் தஆலா உங்களை பயன்படுத்துகிறான். ஆக காரண காரியங்களோடு தான் நாம் இந்த உலகத்தை அணுக வேண்டும். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு எடுத்து சொல்றாங்க. இரண்டு நபர்களுக்கு மத்தியில் ஒரு விவாதம் வருது. அது என்னுடைய இடம் இல்லை, இது என்னுடைய இடம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்புக்காக வேண்டி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அது போகப்படுது. அப்படி போகின்ற பொழுது ஒரு நபருக்கு சாதகமாக ஒரு நபருக்கு பாதகமாக அந்த தீர்ப்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிடுறாங்க. யாருக்கு பாதகமாக வந்ததோ, யாருக்கு பாதகமாக வந்ததோ அவர் சொல்றாரு, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அவர் திரும்பிட்டே போகும்போது சொல்லிட்டு போறார், நான் என்னுடைய வழக்கை அவங்கள்ட்ட கொண்டு வந்தேன், நீங்கள் அவனுக்கு சாதகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிட்டாங்க, இருந்தாலும் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டு அங்கே சண்டை பிடிக்காமல் அவர் என்ன சொல்கிறாரு, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல்னு போகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, இங்கே வா, இது ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீலுக்கு இது அல்ல அர்த்தம், இது இல்லை பொருள், நீ விளக்கம் உனக்கு இன்னும் வேணும் அப்படின்றதுக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவர் வாத திறமையினாலே நான் தீர்ப்பளிச்சிட்டேன். வாக்கு சாதுரியம், சில ஆள்கிட்ட கொஞ்சம் பேச்சு வழக்கில் ரொம்ப திறமையாக வாதாடுவாங்க. அப்போ அந்த மாதிரி மக்கள்கிட்ட எல்லாம் உண்மையாக இருக்கும்னா இருக்காது. அவங்க நினைக்கலாம், நான் இவ்வளோ வாக்கு சாதனை இவ்வளோ லாஜிக்காக பேச, அப்படிதான் சொல்லுவாங்க. லாஜிக் இருந்தால் அந்த உலகத்தை வாழணும்னு சொல்கிற மாதிரி லாஜிக் பார்ப்பாங்க. அந்த லாஜிக்கோடு என்கிட்ட இருக்குது. அப்போ நான் சொல்கிறதுல கரெக்டாக தானே இருப்பேன், நான் சொல்ல சரியா தப்பா என்கின்ற வாத திறமையோடு சில ஆட்கள் பேசுவாங்க. ஆனால் அவர்கள்ட்ட பொய்யும் இருக்கும் என்பதை நான் விளங்கிக் கொள்ளணும். அது யாருக்கு தெரியும்? படைத்தரப்புல ஆளுங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பொருள் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், அவர் யூஸ் பண்ணியிருப்பார், யாருக்கு சொந்தம்னு சொல்லி போகும். யார் அது முறையாக காசு கொடுத்து வாங்கினாங்களோ அது போகும். அப்போ வாக்கு சாதிட்டு என்ன செய்வாங்க, நான் இந்த மாதிரி செஞ்சேன், நான் அந்த மாதிரி செஞ்சேன், அந்த நிலம் எனக்கு தான் வேணும், இல்லை இந்த பொருள் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி வக்கீல் ஒரு வாதம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த வாக்கு சாதுரியம் உள்ளவர் என்ன செஞ்சிடறாருன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி தனக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கிட்டார். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ என்ன முயற்சி எடுத்த? அல்லாஹ் முயற்சி எடுப்பதைத்தான் விரும்புகின்றான். முயற்சி எடுக்காமல் எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன் நீ சொல்லிட்டு இருக்கியா, அது அல்லாஹ் பழிக்கிறான் என்று சொல்கிறார்கள். காரண காரியங்களோடு நான் படிக்கணும் அப்படின்னம்னா நம்ம படிக்க இந்த முயற்சி எடுக்கணும். இன்றைக்கு எனக்கு பணம் தேவை, நான் வெளியே போகணும், நான் சம்பாதிச்சம் பண்ணிடணும். வீட்டில் எனக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்குது, இல்லாட்டி எனக்கு நிறைய நிலப்புறங்கள் இருக்குது, அது தன்னாலே விளைஞ்சணும்னா முடியுமா? அதுக்கு வயலில் தண்ணி பாய்ச்சணும், அது முறையான முறையில் உரம் போடணும், இல்லை அதுக்கு என்ன பாத்தி கட்டணும் அது கட்டணும். அதையெல்லாம் நம்ம செய்து விட்டுத்தான் அல்லாஹ்விடத்தில் தவக்கல் வைக்கணும். ஏன்? அல்லாஹ் தஆலா உன்னை சோதிப்பான், எப்படி கொடுத்தும் சோதிப்பான், கொடுக்காமலே சோதிப்பான். அதை விளங்காதனுடைய விளைவு தான் நம்ம நிறைய இடங்கள் அப்படியே கண்ணை மூடி போயிட்டே இருக்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அற்புதமாக இந்த உலகத்தில் இருந்த அற்புதம் நடத்தியன நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது மரியம் சூரத்தில் மரியம்ல சொல்கிறான், அல்லாஹ் தஆலா நினைத்தா அவங்களுக்கு வானத்திலிருந்தோ இல்லை வேற வகையிலேயோ கனிமருக்கங்கள் கொடுத்துருக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் குர்ஆனில் சூரத்தில் மரியம்ல, அந்த பேரித்த மரத்தினுடைய கிளையை பிடிச்சி ஆட்டுங்கிறான். அல்லாஹ் நினைச்சிருந்தா அங்கே அற்புதம் நடந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னா அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு வகை நம்ம ஒரு முயற்சியும் இருக்க வேண்டும். முயற்சி இருந்ததுக்கு அப்புறம் தான் அல்லாஹ்வின் தவக்கல் வைக்கணும். ஏன்? எதுவும் நடக்கலாம். அல்லாஹ் தஆலா எனக்கு நன்மை நாடுனா எனக்கு நன்மையை சேரும், இல்லை உனக்கு தீமையாகவும் இருக்கலாம், அதனால உனக்கு நான் தடுக்கிறேன்னு நினைச்சா அதையும் புரிந்து கொள்ளணும். முயற்சியும் எடுக்க வேண்டும். முயற்சி எடுத்த பின்பு ஒரு தோல்வி வருதுன்னா அப்போ நம்ம நினைச்சுக்கிடணும், அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு சோதனைக்காக இதை நமக்கு தடுக்கிறான் என்பதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அது எந்த வகையாக இருந்தாலும் சரி, நாம் பெரும் முதலீடு பண்ணக்கூடிய பணமாக வியாபாரமாக இருக்கலாம், அல்லது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய சில சின்ன பிரச்சனைகளாக இருக்கலாம்.
எல்லா வகையிலும் நமக்கு தீர்வு இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அப்படி நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதுக்கு சொல்யூஷன், முடிவு இல்லாமல் இருக்கவே இருக்காது என்கின்ற ஆழ் மனதில் அந்த ஈமானிய உறுதியை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, எப்போ பார்த்தாலும் சில ஆட்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒட்டுமொத்த எல்லாரையும் இந்த மாதிரி இல்லை இருக்கிறாங்கன்னு சொல்லலை. சில நபர்கள் நம்ம உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வெளி காமிக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம பேசினாலும் அது காமிக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் நாம் எடுத்து சொன்னால் மட்டும்தான் அந்த கவலைகளை சொல்லுவாங்க. இல்லாத வகையில் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, எப்படி வந்து பெரும் பெரும் பணக்காரர்கள் பட முடியாத சந்தோஷம் இருக்குதோ, மகிழ்ச்சியாக இருக்குதோ, அதையெல்லாம் தாண்டி அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். யாரு? அந்த கஷ்டமான இருக்கக்கூடிய அந்த மனுஷன் சந்தோஷமா போயிட்டு இருப்பார். ஏன்? அவர் வச்சிருக்க வந்து அல்லாஹ்வின் மீது தவக்கல். அதுக்கான சும்மாவும் இல்லை, ஏதாவது முயற்சி பண்ணிட்டும் இருப்பார். அல்லாஹ் தஆலா தரக்கூடிய சோதனையையும் அதை தாங்கி கொள்வார். அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொல்றான் சூரத்துல் பக்ராவில், நீ ஈஸியா சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்காத. மூமின்களை பார்த்து சொல்றான், ஈஸியா ரொம்ப எளிமையா சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்காத. யார் உங்களிடத்தில் பொறுமைசாலியாகவும் யார் இந்த சோதனையில் கஷ்டத்தை சகித்துக் கொள்ளுவோராக இருக்கிறார்களோ அவர்களை அடையாளம் காட்டாமல் நாம் சொர்க்கத்திற்கு யாரையும் எளிதாக நாம் அடைய முடியாது என்கின்ற அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கும் நமக்கு அதனை எடுத்து காண்பிக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நாளை மறுமையிலும் அதற்கான கூலி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது எப்படி தவக்கல் வைக்க வேண்டுமோ, எப்படி பொறுப்பை சாட்ட வேண்டுமோ அப்படி தவக்கலும் பொறுப்பையும் சாற்றி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கஷ்டங்களையும் சோதனைகளையும் எதிர்கொண்டு மனதிற்கு நிம்மதியான மூமின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, ஒரு சகோதரருக்கு தலையில் கட்டியம், ரஹ்மானியாபுரத்தின் சார்ந்த நம்முடைய பேட்டை பகுதியை சார்ந்தவர் தான். அவருடைய மருத்துவ உதவிக்காக வேண்டி வந்திருக்கிறாரு. அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகம் வழங்கல். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி யார் பதட்டம் அடைய மாட்டார்கள்? இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகளை தவிர. அல்லாஹ் சொன்னது போல தொழுகையாளிகள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள்தான் தங்களுடைய செல்வத்தில் இருந்து தேவையுடையவர்களுக்கும் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கும் இதுபோல தேவையை நாடி வரக்கூடியவர்களுக்கும் கொடுத்து உதவுவார்கள் என்கின்ற அல்லாஹ் சொல்றானே, அவர்கள்தான் பதட்டம் அடைய மாட்டார்கள் உலகத்தில். அவர்கள்தான் மிக எளிதாக இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வார் அல்லாஹ் சொல்றானே. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார். அந்த சகோதரர்களுக்கு அதிகம் உதவுங்கள். அல்லாஹ் தஆலா நோய் நொடி இல்லாத வாழ்க்கை முறையும் எல்லோரும் எல்லா மக்களுக்கும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் உருவானாக. வாஹதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.